மோஸ்ட் ஆஃப் த 90s கிட்ஸு தாங்க பயங்கரமா லவ் பண்ணி என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்த லவ் மூவி எதுன்னு கேட்டா இந்த மூவியை தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டேனா? உன்னை விரட்டி உன் கூட பேசி இந்த மூவில கார்த்திக் வந்து ஜெஸ்ஸியை கான்சென்ட்ரேட் பண்ணாம வேற சில விஷயங்கள் பண்ணியிருந்தா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு வாட் இஃப் சீரியஸ். ஃபர்ஸ்ட் கார்த்திக்கு மண்டை குடைச்சல் வராம இருந்திருக்கும். நடுவில் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல நான் ஒரு பாக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாக்ஸிங் கெரியரே பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நேஷனல் லெவலோ இல்லை வேர்ல்டு லெவலோ சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸர் ஆயிருக்கலாம். ஜெசியை துரத்திட்டு கேரளா போன கார்த்திக் அங்க அப்படியே சுத்தி கித்தி பார்த்து ஒரு நாலு நல்ல ஸ்பாட்டை பிடிச்சி கேஎஸ் ரவிக்குமார் கிட்ட அசிஸ்டண்டா சேரும் போது அந்த லொகேஷன்ஸை சஜஸ்ட் பண்ணி நல்ல பேர் வாங்கியிருக்கலாம். லாஸ்டா த்ரிஷா இல்லைன்னா என்ன சமந்தாவே கல்யாணம் பண்ணியிருக்கலாம். சொல்லியும் ஃபைனலா அவர் பண்ணது. சார் நம்ம ஊர்ல எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க, நான் ஏன் சார் அந்த ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்? எல்லாரை விட அழகும் அவதான், பெரிய பிரச்சனையும் அவதான் சார். ஒரே கேள்விதான், ஒர்த்தா இல்லையா? சார் உயிரை கொடுக்கலாம் சார். Cheers.